அதாவது விஜய் சாரோட மாநாடுக்கு 1,00,000 பேர் தான் அலௌடு, 10 லட்சம் பேர் வரப்போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. ஆனா உண்மையிலே சொல்றேன், 10 லட்சம் பேர்ல 10 கோடி பேர் வருவாங்க. ஆனந்த் சார்ட்ட போய் கேட்டாங்க, சார் இந்த மாதிரி லீவு கொடுக்க மாட்டேன்றாங்க, நான் வந்து லீவு போட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டாரு. அதுக்கு வந்து இவர் பதில் கொடுத்தாரு, தம்பி அந்த மாதிரிலாம் லீவுலாம் போட்டுட்டு வரக்கூடாது, முதல்ல நீங்க உங்களுடைய குடும்பத்தை பாருங்க, தாய் தகப்பனை பாருங்க, உங்களுடைய வேலை வெட்டியனோ அதை பாருங்க, அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து மாநாடுவோ இல்லை வந்து அந்த நடிகரையோ இல்லை அந்த தலைவரையோ பார்க்க வரணும் அப்படின்ற விஷயத்தை தான் சொல்லியிருந்தாரு திரு புஷி ஆனந்த் அவர்கள். ஆனால் சில பேர் என்ன பண்ணாங்க, வியூஸுக்காக முன்னாடியும் பின்னாடியும் கட் பண்ணிட்டு புஷி ஆனந்த் சார் என்ன பேசியிருக்காரு அப்படின்னாக்க, நீங்க வந்து வேலைக்கு லீவு கொடுக்கலனாக்க போயா, நீயும் வேணா உன் வேலையை வேணா, எனக்கு வந்து தளபதி விஜய் சாரோட மாநாடு தான் முக்கியம், நான் அதுக்கு தான் போவேன் அப்படின்றத மட்டும் அதை கட் பண்ணி மட்டும் போட்டாங்க. அதில் வந்து உண்மை கருத்தே இல்லை. ஏன்னா விஜயோட மாநாட்டுக்கு 1,00,000 பேர் ஆனால் 10 லட்சம் பேர் வரப்போறோம்னு ஒரு கேள்வி பதில் நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது விஜய் சாரோட மாநாடுக்கு 1,00,000 பேர் தான் அலௌடு, 10 லட்சம் பேர் வரப்போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. ஆனா உண்மையிலே சொல்றேன், 10 லட்சம் பேர்ல 10 கோடி பேர் வருவாங்க. விஜய் சாரோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட மாநாட்டிற்கு வருகின்ற 27ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த மாநாட்டுக்கு 10 கோடி பேர் வருவாங்க. எப்படின்னாக்க, சில பேர் வண்டி எடுத்துட்டு நேரடியா வருவாங்க, சில பேர் டிவியில பார்ப்பாங்க, சில பேர் போன்ல பார்ப்பாங்க. அப்படி நம்ம குத்துமதிப்பாக பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 10 கோடி பேர் பார்ப்பதற்காக, அந்த தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடை பார்ப்பதற்காக எல்லோரும் காத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக 2026இல் தமிழக வெற்றி கழகம் ஒரு நிலையான இடத்துக்கு வரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இன்னொன்னு சொல்லிடுறேன், புஷி ஆனந்த் பேசும்போது போனஸ் கொடுத்தா குடு கட்டியா குடு, ஆனா நான் தலைவரை பார்க்க போனோன்ற மாதிரி கருத்து வந்து சர்ச்சையாச்சு. அது எப்படி தலைவர்? புதிதாக பதவியேற்றுள்ள தமிழக துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெந்து தணிந்தது காடு, உதயநிதி சாருக்கு வணக்கத்தை போடு. கண்டிப்பாக அவர்களுடைய தாத்தா திரு ஐயா கலைஞர் ஐயா அவர்களும் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களும் அவர்கள் செய்து கொண்ட அந்த தொண்டு பணிகளை இன்னமும் தொடர்ந்து தமிழக துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் இன்னும் தொடர்ந்து பணிகளை செய்து வருவார். மக்களுக்கு என்னென்ன தேவைகள் தேவையோ அது எல்லாவற்றையுமே தமிழக துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வீடு தேடி போய் கொடுப்பாரு, மாடி தேடி போய் கொடுப்பாரு, தெரு தெருவா போய் கொடுப்பாரு, வீதி வீதியா போய் கொடுப்பாரு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்ன வரைக்கும் திமுக என்பது இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆளும் கட்சியாக, ஒரு ஆளுமை உள்ள கட்சியாக இருக்கு. கண்டிப்பாக அடுத்து முதல்வர் வேட்பாளராக திரு உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் பொறுப்பேற்பதற்கு தகுதியுள்ள ஆளாக இருக்கிறார். வருகின்ற 2026இல் அதை கூட நம்ம எதிர்பார்க்கலாம். அப்புறம் என்ன கேட்டீங்க, புஷி ஆனந்த் சார் வந்து சொல்லியிருந்தார் இல்லையா, லீவு கொடுத்தாக பாருங்க, இல்லைன்னா லீவு போட்டு வந்துருங்க அப்படின்னு. இதுதான் உண்மையான தொண்டன், இதுதான் உண்மையான ரசிகன், இதுதான் உண்மையான விசுவாசி. அதாவது அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம ரசிகர்களும் தொண்டர்களுமாகிய நம்ம புஷி ஆனந்த் சார்ட்ட போய் கேட்டாங்க, சார் இந்த மாதிரி லீவு கொடுக்க மாட்டேன்றாங்க, நான் வந்து லீவு போட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டார். அதுக்கு வந்து இவர் பதில் கொடுத்தாரு, தம்பி அந்த மாதிரிலாம் லீவுலாம் போட்டுட்டு வரக்கூடாது, முதல்ல நீங்க உங்களுடைய குடும்பத்தை பாருங்க, தாய் தகப்பனை பாருங்க, உங்களுடைய வேலை வெட்டியனோ அதை பாருங்க, அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து மாநாடுவோ இல்லை வந்து அந்த நடிகரையோ இல்லை அந்த தலைவரையோ பார்க்க வரணும் அப்படின்ற விஷயத்தை தான் சொல்லியிருந்தாரு திரு புஷி ஆனந்த் அவர்கள். ஆனால் சில பேர் என்ன பண்ணாங்க, வியூஸுக்காக முன்னாடியும் பின்னாடியும் கட் பண்ணிட்டு புஷி ஆனந்த் சார் என்ன பேசியிருக்காரு அப்படின்னாக்க, நீங்க வந்து வேலைக்கு லீவு கொடுக்கலனாக்க போயா, நீயும் வேணா உன் வேலையை வேணா, எனக்கு வந்து தளபதி விஜய் சாரோட மாநாடு தான் முக்கியம், நான் அதுக்கு தான் போவேன் அப்படின்றத மட்டும் அதை கட் பண்ணி மட்டும் போட்டாங்க. அதில் வந்து உண்மை கருத்தே இல்லை. தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள நிர்வாகி திரு புஷி ஆனந்த் அவர்கள் அந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லவே இல்லை. அவர் சொன்னது ரசிகரும் தொண்டர்களும் ஆகிய அவர்கிட்ட வந்து இவர்கிட்ட வந்து சொன்னாங்க, ஆனால் இந்த மாதிரி லீவு தரமாட்டாங்க, அதுக்கு என்னென்ன பண்ணுறது அப்படி. அதை வந்து இவர் வந்து விவரமாக சொன்னார், எனக்கு வந்து லீவு தரமாட்டாங்க, சம்பளத்தில் பிடிச்சிடும், போனஸ்லாம் கிடைக்காது அப்படின்னு ஒரு வேலை சொன்னால் நீங்கள் வந்து வேலையெல்லாம் பாருங்கப்பா, குடும்பம் தான் முக்கியம். ஏன்னா
ஆமா, தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் திரு தளபதி விஜய் சார் அவர்கள் அதை தான் விரும்புறது. ஃபர்ஸ்ட் உங்க குடும்பத்தை பாருங்க, உங்களுடைய சம்பளத்தை பாருங்க, உங்க தாய் தகப்பனை பாருங்க அப்படின்றது. அதனால அதெல்லாம் விட்டுட்டு இதை மட்டும் கட்டாங்க. தட்டு வெந்து தணிந்தது காடு, தமிழக வெற்றி கழகத்துக்கு வணக்கத்தை போடு.